Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihil ameen wa ala alihi wa sahbihi wa nasi ajma'in wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin. Amma ba'd, fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. La tajidu qauman yu'minuna billahi wal yawmil akhir yuwadduna man hadda Allaha wa rasulahu walau kanu aba'ahum aw abna'ahum aw ikhwanahum aw ashiratahum ulaika kataba fi qulubihim al-imana wa ayyadahum bi ruhin minhu ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அல்லாஹுடைய இறை இல்லத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். என்ன நோக்கத்துக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோமோ அதனுடைய நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் அவனுடைய தூதரின் வழிகாட்டுதலும் ஏற்று நடக்கக்கூடிய அல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய அடியார்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்திருக்கக்கூடிய கடமைகளை அறிந்து அதை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் வெறுமனே நம்முடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று மட்டும் நமக்கு கற்றுத்தரல. எப்படியெல்லாம் எதன் மூலமாகலாம் அல்லாஹ்வை நாம் நெருங்க முடியும், வெறுமனே தொழுகை நோன்பு இது போன்ற இபாதத்துகள் அல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக அல்லாஹ்வை எப்படி நெருங்க முடியும் என்பதையும் காட்டித் தருகிறது. நாம் உணவை வெறுமனே நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அது நமக்காக நம்ம சாப்பிட்றோம். அதே நேரத்தில் இந்த உணவை சாப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய பெயரை சொல்லி சாப்பிடுவது, வலது கையால் சாப்பிடுவது, நம்முடைய தட்டில் நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதிலிருந்து எடுத்து சாப்பிடுவது, வீண் விரயம் இல்லாமல் சாப்பிடுவது, இப்படி நம்முடைய உணவை ஆக்கி கொண்டால் அது என்னவா மாறுது? இபாதாவாக மாறுகிறது. ஏன்? நமக்கு இரண்டு கைகளும் இருக்கிறது. ஒரு கையில் வேறு ஒரு பொருள் இருக்குது, இன்னொரு கை ஃப்ரீயாக இருக்குது. வலது கையில் ஏதாவது முக்கியமான ஒரு அல்லது நம்ம இப்போ பாருங்கள், டீயே சாப்பிட்றோமா, ஒரு கையில் டீயே ஒரு கையில் பிஸ்கெட்டு வச்சு சாப்பிடும்போது நம்ம என்ன செய்வோம்? டீயை நம்ம வலது கையில் பிடிச்சிக்குவோம், பிஸ்கெட்டை எடுத்து இடது கையில் பிடிச்சிக்குவோம், வலது கையில் சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிடும்போது அப்படியே ஒரு பிடிச்சிக்குவோம், சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கீழே ஏதாவது சில பருக்கைகள் விழுவும் அல்லது வேறு ஏதாவது சிக்கன் பீஸ் விழுந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். அப்போ நமக்கு தெரியுது, நமக்கு என்ன, நான் ஆரம்பத்தில் நான் வலது கையில் தானே சாப்பிட்ருக்கிறேன். இடையில ஒரு சின்ன சின்ன இடங்களில் நம்முடைய இடது கையை பயன்படுத்துகிறத அல்லது தண்ணி குடிப்பதற்காக இடது கையை பயன்படுத்துவதை நம்ம பெருசாக நம்ம கவனிக்கிறது இல்லை. எந்த நிலை இருந்தால் நம்ம அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறையின் அடிப்படையில் நாம்
அதை அமைத்து கொண்டால் அது இபாதத்தாக மாறிடுது. அப்போ நம்முடைய தூக்கம், நம்முடைய நாம் சாப்பிடக்கூடியது, குடிக்கக்கூடியது, நாம் அணியக்கூடிய ஆடை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், இவை அனைத்துமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த விதத்தில் அமைத்து கொண்டால் அதெல்லாம் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக மாறிடுது. ஈதுடைய காலத்தில் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம நிறைய செலவு செய்வோம் இல்லையா? ஈது வருவதுக்கு முன்பாகவே ஈதுடைய பிளானிங் நமக்கு இருக்கும். இந்த ஈதுக்கு என்ன வாங்க போகிறாங்களோ, எவ்வளோ வாங்க போகிறாங்களோ, என்னென்ன செலவு வைக்க போகிறாங்களோ அப்படின்ற ஒரு நிலை, ஒரு யோசனை நம்முடைய சிந்தனையில் வந்துடும். சிந்தனைக்கு வந்த உடனே நம்ம அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுவோம். எப்போவுமே பாருங்கள், நம்ம சாப்பிட்றது இல்லைல்ல, ஒரு நாள் முழுக்க நம்ம சாப்பிட்றதில்ல, ஒரு நாள் முழுக்க நம்ம தண்ணீரை குடிப்பதில்லை. நம்மில் பலருக்கு இந்த உணவுடைய பழக்கம் இருக்கும். சும்மாவே வாய் இருக்காது, எதையாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சாப்பாடுன்றது இல்லை, ஸ்நாக்ஸு அப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். சிலருக்கு டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது. டீ குடிக்கலைன்னா அவங்களால ஒன்றுமே செயல்படுத்த முடியாது. அப்படி ஒரு அடிக்டாக இருப்பாங்க டீக்கு. அதாவது மதுக்கு அடிக்ஷன் ஆகிறது நம்ம தப்பாக பார்க்குறோம். டீக்கு அடிக்ஷன் ஆகிறது அதுவும் ஒரு விதத்தில் தவறு தான். அப்படியே அந்த மைண்ட் செட்லேயே இருப்போம். ஆனால் இந்த நோன்பு வருகின்ற போது டீ குடிக்கிறோமா? விடுறோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமா? இல்லை. எல்லாத்தையும் மொத்தமாக சஹர்லையும் இஃப்தார்லையும் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ஒரு நாளில் ஃபஜ்ர்லேருந்து மக்ரிப் வரை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் நம்மளால் இருக்க முடியுது இல்லையா? இப்படி சில விஷயங்களை நாம் செய்து கொண்டு இருப்போம். அப்போ நமக்கு இது அப்படியே நாம் செயல்படுத்தணும், ஒரே சிந்தனையில் இருப்போம். டீ குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது, சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது, அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்வோம், இருப்போம். அவ்வளோலாம் கட்டுப்பாட்டில் இருந்தும் கூட ரமலான் மாதத்துடைய செலவு மற்ற மாதத்தை விட கூடுதலாக இருக்குது இல்லையா? ரமலானுடைய மாதம் கூடுதலாகுது, டபுள் ஆகுது, இவ்வளோ கட்டுப்பாடு இருந்தும் கூட. அப்போ நம்முடைய எல்லா விஷயங்களிலும், எல்லா ரீதியிலும் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நேற்றைய தினம் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமையை பற்றி சொன்னேன். என்ன கடமை? அல்லாஹ்வை பற்றி அறிவது, மார்க்கத்தை பற்றி அறிவது, நபியை பற்றி அறிவது. இது மிக முக்கியமான. ஒரு மனிதன் கண்டிப்பாக ரப்பை பற்றி அறியாமல் இபாதத்து செய்ய முடியாது. அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி நீங்கள் தேடுங்கன்னு சொன்னேன். அரிஷ பற்றியும் குர்சி பற்றியும் கேட்டேன். எத்தனை பேர் அதை தேடுனீங்க? ஒன்று, ரெண்டு, மிக குறைவான நபர்கள் தான் தேடி இருக்கிறீங்க. பலரும் ஏன் தேடலை? மறதி, ரொம்ப பிஸியாக இருந்திருப்போம், வேலை பிஸி, நைட்டெல்லாம் முழிச்சு இபாதத்தை செஞ்சோம், காலையில் அதை பற்றி மறந்துருப்போம், அல்லது காலையில் வேலையில் ஈடுபட்டிருப்போம். சரி, ஹைர் அப்படின்ற நல்ல எண்ணம் கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம மறந்து நம்ம தேடாமல் இருக்கிறது வேற. எதுக்குன்னு சொல்லி தேடாமல் இருந்துட்டால் நம்ம நஷ்டவழிகளாக ஆயிடுவோம். இப்போ இது போன்ற இந்த முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பலருக்கும் அது ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்குது. அப்படின்னா என்ன, அரிசினா என்ன, குர்சினா என்ன? தேடக்கூடியவர், தேடுன நபர்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அர்ஷ் என்பது அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான்ற வசனங்களை நம்ம படிக்கிறோம். அப்போது அல்லாஹ் அதன் மீது உயர்ந்திருக்கிறான். அதுவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அர்ஷ் என்பதும் படைப்பு தான், குர்சி என்பதும் படைப்பு தான். அந்த குர்சி என்பது அர்ஷை காட்டிலும் சிறியது.
அர்ஷ் என்பது குர்சியை கம்பேர் பண்ணும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பு. அதை மலக்குகள் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களிலும் குர்ஆனுடைய வசனங்கள்லையும் பார்க்குறோம். இப்போ இந்த குர்சினா என்ன என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மௌகூஃபாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனால் அது மர்ஃபூஆன நிலைக்கு அது உயர்த்தப்படும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய போகலை, இப்னு உமரோடு நிற்கிறதுனால இது ஹதீஸை மௌகூஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் இது மர்ஃபூடைய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒன்று தான் என்றும் உலமாக்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி தான் தஃப்சீர்களை இடம்பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதங்கள், இரு பாதங்கள் வைக்கக்கூடிய இடம்தான் குர்சி என்று. அப்போ இது இது எதோட தொடர்பு இருக்கக்கூடியது? இந்த அர்ஷும் குர்சியும் இருக்கு இல்லையா, இது எதோட தொடர்பு இருக்கக்கூடியது? வரலாறு தொடர்பு இருக்கக்கூடியதா, இபாதத்து தொடர்பு இருக்கக்கூடியதா, எதோட தொடர்பு இருக்கக்கூடியது? இல்லை அதான் அது எதோடு இல்லை அதான் அதில் இது எதோட தொடர்பு இருக்கக்கூடியது? இல்லை இது தன்மை இல்லைல்ல. இல்லை அக்கீதான்றது நம்ம சொல்லக்கூடிய பாடம் வேற வேற வார்த்தையில் சொல்கிறதா இப்படி சொல்கிறது? இல்லை இல்லை அது எதோட தொடர்பு இருக்கிறதுன்னு கேட்குறேன். யாரோ சொன்னீங்க ஈமானோட தொடர்பு இருக்கிறது. அதனால தான் இந்த ஆப்ஷன் நான் சொல்லலை, 2 ஆப்ஷன் தான் சொன்னேன் நான். இபாதத்தோட தொடர்பு இருக்கிறதா இல்லை ஈமான் நான் சொல்லலை, வேற சொன்னேன். வரலாறோட தொடர்பு இருக்கிறதான்னு கேட்டேன். அப்போ ஈமானோடு இது தொடர்பு இருக்கக்கூடியது. இப்போ நாம் நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் ஈமானோடு எதெல்லாம் தொடர்பு இருக்கக்கூடியதாக இருக்கிறதோ அதையெல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் ஈமானோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். நம்மீது கடமையாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நம்முடைய இந்த மனித சமூகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பல உணர்வுகளோடு படைக்கப்பட்டிருக்கு. நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? நமக்கு பல உணர்வுகள் இருக்குது. என்னென்ன உணர்வுகள் இருக்குது? புரியல. கோபம். ஃபஸ்ட்டு கோபம் வந்துருச்சே. பசி, இரக்கம், பொறுமை, தூக்கம். இல்லை உணர்வு. இது உணர்வு இல்லையே. அன்பு காட்டுறது, கோபப்படுறது, மகிழ்ச்சி அடைகிறது, சிந்திப்பது, வருத்தப்படுறது, நேசிக்கிறது, வெறுக்கிறது, இப்படி பலவிதமான உணர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த நேசிக்கிறது, வெறுக்கிறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைகிறது. யாருக்காவது எனக்கு நேசம் அப்படின்ற தன்மையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது எனக்கு வெறுப்புன்றதே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லவே முடியாது. எனக்கு நேசமே இல்லை என்றும் சொல்ல முடியாது, எனக்கு வெறுப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த நேசத்துக்கு பல விதத்தில் பல பெயர்களை சொல்லிக்கலாம். இதனால் அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு நல்ல உணர்வு. வெறுப்பு என்பதும் ஒரு உணர்வு. அது சில நேரங்களில் நல்லதாகவும் இருக்கும், சில நேரங்களில் கெட்டதாகவும் இருக்கும். அப்போ இந்த உணர்வு, இந்த நேசம் கொள்வதையும் வெறுக்கக்கூடியதையும் இஸ்லாம் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது? நாம் எப்படி அதை புரிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, இந்த நேசம் கொள்வதையும் வெறுக்கக்கூடியதையும் அது ஈமானில் இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம அதை பார்க்கணும். அதை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, நேசம் வெறுப்பு அப்படின்றது அது நானாக நேசிக்கிறது. இப்போ ஒருத்தர் மனைவியை நேசிச்சாருன்னு வைங்களேன், அவர் என்னவா சொல்கிறாரு? என்னவோ நேசம் நம்ம தான் வாங்கி போட்டுருக்கிற மாதிரி சொல்லுவோம். நேசம் அது என்னுடையது அப்படின்ற மாதிரி பேசுவோம். அவன் மனைவியும் அதே மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க காட்டுறது தான் நேசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
வெறுப்பு என்பதும் ஏதோ நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். இப்போ நேசமும் வெறுப்பும் என்பது இந்த உணர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சும்மா கொடுக்கப்படலை. அது எப்படி இருக்கணும்னு சொல்லி வழிகாட்டுதலும் இருக்கிறது. நாம் ஒருத்தரை நேசிச்சிட்டா அது நான் தான் நேசிக்கிறேன், அது என்னால் தான் அது நடக்குது, பாசன்றது நான் காட்டுறது தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரும். இது அல்லாஹுடைய அருள். இந்த நேசம் கொள்வது என்பது இருக்கு இல்லையா, பாசம் காட்டுறது, இது அல்லாஹுடைய அருள். அப்போ அல்லாஹுடைய அருள் அப்படின்னா அதை ஏற்படுத்துறது யாரு? அல்லாஹ் தான் அதை நமக்கு ஏற்படுத்துகிறான். அப்போ இந்த அல்லாஹ் இந்த ஒரு உணர்வு நமக்கு தந்து அந்த அன்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையையும் வெறுக்கக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான்னா அதை அல்லாஹ் வழிகாட்டவும் செய்கிறான். எப்படி நேசிக்கணும், எப்படி வெறுக்கணும், யாரை நேசிக்கணும், யாரை வெறுக்கணும், நேசத்துடைய உச்சம் எப்படி இருக்கணும், வெறுப்புடைய அந்த உச்சகட்டம் எப்படி இருக்கணும், இது போன்ற வழிகாட்டுதலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவதாக நாம் எங்கிருந்து ஆரம்பிக்கலான்னா அல்லாஹ்விடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நேசத்தை குறித்து, நேசம் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட்டு முதல் நிலை யாரை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளையை நாம் இன்றைக்கி ரொம்ப நேசிக்கிறோம், நம்முடைய மனைவிமார்களை நம்ம நேசிக்கிறோம், பெற்றோர்களை நம்ம நேசிக்கிறோம், நம்மை நாமே ரொம்ப நேசிக்கிறோம் இல்லையா? ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடியே பார்த்துட்டே நிற்கிறது, என்ன அழகாக இருக்கிற நீ அப்படின்னு நம்மளே சொல்கிறது. சில நீ ஏன் இப்படி இருக்கிற கோவப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்கள பார்த்து அழகாக இருக்குங்கன்னு சொல்லி பழகியிருப்பாங்க. இது அதிகமாக பெண்கள்கிட்ட இருக்கும். அவங்கள பார்த்து என்ன செய்கிறது, அவங்க மூக்கு ஏன் இப்படி இருக்குது, இப்படி இருக்கலாமே அப்படின்லாம் வருத்தப்படுவாங்க. நெட்டையாக இருக்கக்கூடியவங்க நான் குட்டையாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, குட்டையாக இருக்கிறவங்க நான் நெட்டையாக இருக்கணுமேனு ஆசைப்படுவாங்க. இப்படி தன்னுடைய தன் மீதே ஒரு ஆசையும் பாசமும் அதே நேரத்தில் சில நேரங்களில் வெறுப்பும் நமக்கு வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ நம்ம யாரை நம்ம நேசிக்கணும், நம்முடைய நேசம் எப்படி இருக்கணும்? முதலில் அல்லாஹை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது காட்டக்கூடிய அந்த நேசத்தை போன்று வேறு யாருக்குமே நம்ம நேசம் காட்டக்கூடாது. அந்த நிலையில் நாம் இருக்கிறோமா அப்படின்றத முதலாவதாக நம்ம யோசிக்கணும். ஏன்னா இது ஈமான் சம்பந்தப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸலாசுன் மன் குன்ன ஃபீஹ் வஜத ஹலாவத்தல் ஈமான். 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார். ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. எப்படி நேற்று காலை சஹரில் சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஒரு டேஸ்ட் இருந்துச்சோ, மாலை நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளுக்கு டேஸ்ட் இருக்குதோ, அது போன்ற டேஸ்ட், அதை விட சூப்பரான டேஸ்ட்டு ஈமானுக்கு இருக்குது. அதை நாம் உணர்கிறோமா? மற்ற டேஸ்ட்டெல்லாம் நம்மளால் சொல்ல முடியுது. ஈமானுடைய டேஸ்ட்டை நான் உணர்ந்து சொல்ல முடியுமா நம்மளால்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 தன்மைகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய டேஸ்ட்டை உணர்கிறார், அந்த சுவையை அவர் உணர்கிறார். அதில் முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மிக அதிகமாக நேசிக்கிறோம். அவர்களை விட வேறு யாரையும் நாம் நேசிக்கக்கூடாது. எல்லாவற்றை விடவும் அதிகமான நேசம் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் இருக்க வேண்டும். அப்படி நமக்கு அந்த நேசம் இருந்தால் அப்போ தான் நமக்கு அது ஈமான். அல்லாஹை நாம் நேசிக்கலை, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் அதிகமாக நேசிக்கலை, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் காட்டிலும் மற்றவையெல்லாம் நமக்கு நேசத்திற்குரியதாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஈமானாக இல்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நமக்கு மிக முதலில் நாம் நேசிக்கக்கூடியவர்கள். இப்போ அல்லாஹை நாம் அதிகமாக நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்லி காட்டுறாங்க, யார் சொர்க்கம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அதிகமாக நேசிக்கவில்லை அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கணும்? தன்னுடைய பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவர் விடவும் அதிகமாக நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவரை நாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. அப்போ இந்த நேசம் என்பது அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் மிக அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த நேசத்துடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதுதான் நமக்கு முதல்
நாம் வந்து காட்டக்கூடிய அக்கறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு தெரியுது, எதுக்கு தருவோம்? நம்ம அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதை செயல்படுத்துவதற்கு நாம் முன்னுரிமை தருவோம். அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரையும் யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களை வெறுக்கக்கூடியதிலையும் நாம் முன்னுரிமை காட்டுவோம். இதுவும் ஈமானில் இருக்கக்கூடிய ஒன்று தான். எப்படி நாம் அல்லாஹை நாம் நேசிக்கணுமோ, எப்படி நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கணுமோ, அதுபோன்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வெறுக்கக்கூடியவர்களை, பகைத்து கொள்ளக்கூடியவர்களை நாம் பகைத்து கொள்ள வேண்டும். அவங்க நமக்கு யாராக இருந்தாலும் சரிதான். இந்த வசனத்தை தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு மத்தியில் ஓதி காட்டினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சூரா அல் முஜாதலாவில் கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாத்தூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், யார் அல்லாஹை நம்பிக்கை கொள்கிறார்களோ, மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறார்களோ, அவர்கள் எப்படி எந்த நிலையில் அவர்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எந்த நிலையில் இருக்க மாட்டார்கள் என்றால், அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மாறு செய்யக்கூடியவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. யார் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மாறு செய்கிறார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் அந்த சமூகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், அந்த மனிதர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். வலவ் கானு ஆபாஅஹும், இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. வலவ் கானு ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும், அந்த அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் மாறு செய்யக்கூடியவர்கள், பகைத்து கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் மொத்த உறவையும் இங்கே சொல்லிட்டான். நமக்கு பிடிச்ச உறவு எல்லாம் அல்லாஹ் இங்கே சொல்லிட்டான். தந்தை பெற்றோர்கள் நமக்கு விருப்பத்திற்குரியவர்கள், கண்டிப்பாக நாம் அவர்களை நேசிச்சே தீருவோம். நேசத்துக்குரியவர்கள், நம்முடைய தந்தை பற்றி யாராவது குறை சொல்லிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவோமா? வரிஞ்சு கட்டி நிற்க மாட்டோம். தந்தையை பற்றி சொன்னால், தாயை பற்றி சொன்ன, தந்தையை விட தாயை பற்றி சொன்னால் இன்னும் கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். நம்முடைய பிள்ளைகளை பற்றி யாராவது குறை சொல்லிட்டா, நம்ம பிள்ளைகள் மீது தப்பே இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதெல்லாம் இல்லைங்க, அவன் தான் தப்பு செஞ்சது அப்படின்னு சொல்லி நாம் வந்து தப்பு செய்யலை அப்படின்றத நியாயப்படுத்தி பார்ப்போம். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான், பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி. இந்த நெருங்கிய உறவினர்கள் அப்படின்ட்டு வரும்போது மனைவிமார்கள், இல்லை மற்ற உறவுகள், அல்லது நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது யாரெல்லாம் இருக்கிறாங்க, தோழமைகள், இப்படி எல்லோரும் யாரெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான வ அய்யதஹும் பிரூஹின் மின்ஹு. இவர்கள் தான் யார்? இவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஈமான் எழுதியிருக்கிறான். ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்கிறான். இவர்கள் சொர்க்கத்துக்குள் பிரவேசிக்கப்படுகிறார்கள். யுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. இதிலே ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்திலே அவர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறார்கள், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொள்கிறான். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள்தான் அல்லாஹுடைய படையினர், அல்லாஹுடைய அணியினர். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய படையினர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். இப்போ நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால், நாம் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்றால், சொர்க்கத்துக்கு போகிறது தான் வெற்றி. இந்த உலகத்தில் வெற்றி அடைகிறதெல்லாம் பெரிய ஒரு வெற்றி கிடையாது. நான் என்னுடைய 10th மார்க் என்ன 500க்கா 600க்கா
500க்கா, 500க்கு இருந்துச்சுன்னா 500க்கு 500 எடுத்துட்டா நான் வெற்றி பெற்றவன். சில பேர் இருக்கிறாங்க 500க்கு 499 வாங்கியிருந்தாலும் சோகமாக இருப்பாங்க. ஏன்? 1 மார்க்கு போயிருச்சே. சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க அது ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம வெற்றி என்பது இப்படி நம்ம யோசிக்கிறோம். 12th பப்ளிக்கில் நம்ம பாஸ் ஆகிட்டா அது வெற்றி. நம்ம காலேஜ் படித்து கோல்டு மெடல் வாங்கிட்டா அது வெற்றி. போட்டிகளில் பரிசு வென்றால் அதுதான் வெற்றி. நல்ல பிஸ்னஸ் மேனாக வந்துட்டா அதுதான் வெற்றி. எப்படி இது மட்டும்தான் நம்ம வெற்றியாக பார்க்கிறோம். இது உலக வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றி. இதை வச்சு நாம் எல்லாத்தையுமே வெற்றியாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. 10th நான் ஃபஸ்ட்டு, அதனால் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்னு சொல்ல முடியுமா? தோற்று போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஃபெயிலாகி உட்காந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாக வந்திருப்பாங்க, வாழ்க்கையில் தோற்று போய் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ எது வெற்றி? நரகத்திற்கு செல்லாமல் சொர்க்கத்துக்கு போகிறது தான் வெற்றி. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திலே அனுமதிக்கப்படுகிறாரோ ஃபகத் ஃபாஸ், அவர்தான் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான், அந்த வெற்றியை பெறக்கூடியவர்கள். அந்த வெற்றியை பெறக்கூடியவர்கள் யார்? அல்லாஹுடைய அணியினர். அல்லாஹுடைய அணியில் அல்லாஹுடைய படையினர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை என்ன? அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்கள். அதே நேரத்தில் அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள். அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் யார் மாறு செய்கிறார்களோ அவர்களை வெறுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே இந்த நேசம் கொள்வதும் வெறுப்படைவதும் என்பதும் நம்முடைய ஈமானுக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கிறது, ஈமானுடைய விஷயமாக இருக்கிறது என்பதிலே நாம் கவனம் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அடுத்து நேசித்ததற்கு பிறகு நாம் யாரை அதிகமாக நேசிக்கணும்? எல்லா முஸ்லிம்களையும் நாம் நேசிக்கணும். எல்லா முஸ்லிம்களையும் நேசிப்பது நம்மீது, நான் ஏன் இதை சொல்கிறேன், நேசிப்பது வாஜிப், கடமை, கண்டிப்பாக நேசித்தே ஆக வேண்டும். அப்படி நேசிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு வேலிடான ஒரு ரீசன் இருக்கணும், ஒரு காரணம், ஒரு உழுதர் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா முஸ்லீம்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் வெறுக்காமல் இருக்கிறோமா? நேசம், அதிகமான நேசம் ஓட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அண்ணன் தம்பி கூட சண்டையே இல்லையா? சின்ன சண்டை வந்தாலும் அந்த வெறுப்புக்குரிய ஒரு சண்டை நம்ம இடத்துல இருக்குதா, இல்லை அந்த சண்டை இல்லாமல் நம்ம இருக்கிறோமா? சொத்துகளுக்காக அடித்து கொள்ளக்கூடியவது, சொத்துகளுக்காக என்ன கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய நிலைகள், இது போன்ற குடும்பத்தில் இருந்தே ஆரம்பமாகுது. சரி, நம்முடைய அண்டை வீட்டில் இருக்கிறார்களே அவர்களை எல்லாம் நம்ம நேசம் கொள்கிறோமா? நம்மால் எந்த அளவுக்கு அவர்களை வெறுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நம்ம வெறுத்துட்டு இருக்கிறோம். எப்படியெல்லாம் வெறுப்பை ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெறுப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்முடைய பிஸ்னஸ் ரீதியில், பிஸ்னஸ் வட்டத்தில் நாம் யாரோட பிஸ்னஸ் செய்கிறோமோ அந்த ஒப்பந்தத்தை செய்து நமக்கு என்ன ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் இல்லை, அதே பிஸ்னஸ் செய்யக்கூடிய இன்னொருத்தர், நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் பிஸ்னஸ் அதே தான் இருக்குது. அப்படிப்பட்டவர்களோடு நம்ம தொடர்பு வைத்துக் கொண்டு இருப்போமா? பக்கத்திலே இன்னொருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறார், நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம், பக்கத்திலே ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறார். அந்த கடைக்காரனை நீங்கள் டெய்லி எப்படி பார்ப்பீங்க? என்ன பாய், நல்லா இருக்கீங்களா? வியாபாரம்லாம் நல்லா இருக்குதா? இந்த மாதிரி இன்னைக்கு பிஸ்னஸ் இப்படி இருக்குது, இந்தாங்க இது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவீங்களா? நான் பிஸ்னஸ் மேன் இல்லை, அதனால் எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லுவோம். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒரு புதிய ஒரு மாடல், இப்போ ஒரு செருப்பு கடை வச்சுருக்காருன்னு வைங்களேன், ஒரு புதிய ஒரு மாடல் நம்ம கடையில் இல்லாத ஒரு செருப்பு அங்கே வச்சுருந்தாருன்னா நம்ம கண்ணு அதை பார்க்கும், நம்முடைய உள்ளம் பதறும். அதை விட வேறு ஏதாவது ஒரு மாடல் இருக்கான்னு தேட ஆரம்பிப்போம். அப்போ அங்கே ஒரு வெறுப்பு, நம்முடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை நம்ம ஏற்படுத்தி அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவரை
நேசிக்கக்கூடியவராக நம்ம பார்க்கறது இல்லை, அவரை ஒரு வெறுப்பான ஒரு பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நம்ம டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கிறோம், முன்னாடி ஒருத்தர் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காரு வண்டியில், நம்ம பாய், நம்ம என்ன செய்வோம், ஒரு 10 ஹாரன் இருந்தால் அத்தனை ஹாரனையும் அடிச்சிடலாம், எப்படியாவது எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அல்லது அவரை திட்டுவோம், அவரை திட்டி விடுவோம். இதுதான் நம்முடைய நிலை. அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவரை எந்த நிலையில் நாம் வெறுப்பை காட்டக்கூடியதுக்கும் அவரை வெறுக்கிறதுக்கும் அவரை கடிந்து கொள்வதற்கும் கோபப்படுறதுக்கும் எங்கே அனுமதி இருக்குதோ அந்த அனுமதியைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, 3 தன்மைகளில் இருந்தால் ஈமானுடைய டேஸ்ட் அடையலான்னு சொல்லி. அதில் 2வது தன்மை என்னன்னா, நாம் என்ன விரும்புகிறோமோ அதுதான் நம்முடைய சகோதரருக்கு விரும்பணும். நான் பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்க நீங்களும் வளர்ச்சி அடையுங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்முடைய வளர்ச்சி தான் நமக்கு முக்கியம். அப்போ நம்முடைய எல்லா ரீதியிலும் அந்த நம்முடைய முஸ்லீம் சகோதரனை நாம் நேசிப்பது என்பது எதோடு சம்பந்தப்பட்டதாக இருக்குது? இது சும்மா இது உலக விஷயம் அப்படின்னு போகிறது இல்லை, இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே ஒரு முஸ்லீமை கண்டிப்பாக நம்ம நேசிச்சே ஆகணும். ஒரு முஸ்லீமை நாம் நேசித்தோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு அந்த முஸ்லீமுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் ஆலோசனைகளையும் தரக்கூடியவர்களாகவும், அவர்களுடைய மகிழ்ச்சியில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், அவர்களுடைய துக்கத்தில் நமக்கு துக்கம் இருக்கும். அந்த நிலைக்கு நம்ம போவோம். எங்கே இருக்குது? இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேசமும் பாசமும் கூட சில உலக தேவைகளுக்கு அடிப்படையில் தான் அமைந்திருக்குது. அது ஈமானுடைய அடிப்படையில் அமையலை. வெறுப்பு எதனால் வெறுக்கிறாங்க? கணவன் ஏன் மனைவியை வெறுக்கிறார்கள்? எந்த அடிப்படையில் வெறுக்கிறாங்க? அதில் வெறுப்பு வருவதற்கான அந்த காரணம் ஏதாவது மார்க்கம் சொல்லக்கூடிய காரணமாக இருக்குமா? எனக்கு சமைச்சு போடலை, நான் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்றது தானே காரணம் வருது. மனைவி ஏன் கோபப்படுறாங்க? மனைவி ஏன் கணவனை வெறுக்கிறார்கள்? அவர்களுக்கும் ஒரு துன்யவியான ஒரு காரணம், மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு காரணம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்து விருப்பு வருகிறது என்று சொன்னால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்போ ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, நெருங்கிய உறவுகள் மத்தியில் இருந்தாலும் சரி, தோழர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, சமூகத்தில் இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அவரை நேசித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அருளாக சொல்லி காட்டுகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே சொல்லி காட்டுறான்? சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் ஒரு பெரிய ஒரு வசனம், அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தில் வரக்கூடிய ஒன்று தான் இது, அல்லாஹுடைய அருள் என்று. 3வது அத்தியாயத்தில் 103வது வசனம். அல்லாஹுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இது யாரெல்லாம் எண்ணி பார்க்கணும்? ஒவ்வொரு முஸ்லீமும், கணவனாக இருக்கக்கூடியவர், மனைவியாக இருக்கக்கூடியவர், பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள், சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள், அத்தனை நபர்களும் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்ன? வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்திருக்கக்கூடிய நிஅமத்தை எண்ணி பாருங்கள், அருளை எண்ணி பாருங்கள். என்ன அருள்? இது குன்தும் அஅதா, நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். பகை, எல்லாத்துக்கும் வெறுப்பு, ஒரு நேசம் இல்லை, அன்பில்லை, இரக்கம் இல்லை, ஒத்துழைப்பு இல்லை, கண்டு கொள்ளாமல் போகக்கூடிய நிலை, இப்படி பகையும் வெறுப்புமோடு இருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? ஒரு பாசத்தை தரான். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுடைய உள்ளத்தை அவன் இணைக்கின்றான். அல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பாருங்க. ஃபஅஸ்பஹ்தும், நீங்கள் மாறினீர்கள், அல்லாஹ் உள்ளங்களை ஒன்றிணைத்ததினால் நீங்கள் மாறினீர்கள்.
எப்படி மாறினீங்க? பி நிஅமதிஹி, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்கள் மாறினீர்கள். இஹ்வானா, சகோதரர்களாக நீங்கள் மாறினீங்க. இதே அல்லாஹ் கணவன் மனைவியுடைய அன்பை பற்றி சொல்லும் போதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்ததன் வ ரஹ்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த ஆயத்துகள் எல்லாம் நாம் சரியான முறையில் சிந்தித்து புரிய வேண்டிய ஒன்று. இப்போ நம்ம கணவனை நேசிக்கிறதாக இருந்தாலும் சரி, மனைவியை நேசிக்கிறதாக இருந்தாலும் சரி, அது எதனால் ஏற்படுது? வஜஅல பைனக்கும் மவத்தா, வுத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்பை அல்லாஹ் ஏற்படுத்தியதாக சொல்றான். வஜஅல பைனக்கும் மவத்தா வ ரஹ்மா, கருணையும் அன்பையும் அவன்தான் ஏற்படுத்துகின்றான். அவன் ஏற்படுத்துறதுனால தான் நமக்கு அன்பு வருது, அவன் ஏற்படுத்துனதுனால தான் நமக்கு பாசம் வருது, அவன் ஏற்படுத்துனதுனால தான் நமக்கு இரக்கம் வருகிறது. எனவே இது அல்லாஹுடைய அருளாக, ஒருவரை நேசிப்பது என்பது அல்லாஹுடைய அருளாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த அருளை நீங்கள் நினைவு கூறுங்கள், நினைச்சு பாருங்க. அல்லாஹுடைய நிஅமத்தை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டி அதை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எதை நம்ம நினைச்சு பார்க்கணும்? நான் ரொம்ப ஏழையாக இருந்தேன், அல்லாஹ் என்னை பணக்காரனாக்கி இருக்கிறான், அதையும் நினச்சி பார்க்கணும். ஆதரவு இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு ஆதரவு கிடைச்சது, அதையும் நான் நினச்சி பார்க்கணும். அந்தஸ்து இல்லாதவனாக இருந்தேன், எனக்கு அந்தஸ்து கிடைச்சிருக்கு, அதையும் நான் நினச்சி பார்க்கணும். அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் கருணையையும் ஏற்படுத்தி பிறர்களுக்கு அதை காட்டுவதற்குரிய ஒரு நல்ல ஒரு பண்பை அல்லாஹ் நான் எனக்கு கொடுத்திருக்கிறானே, இதுவும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறது என்ற அந்த அருளையும் நம்ம நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கோம். அருட்கொடைகள் என்று சொன்னாவே நமக்கு ஞாபகம் வரதெல்லாம் காசு மட்டும்தான். காசை தான் நமக்கு ஞாபகம் வருது. நல்ல ஒரு பணக்காரரை பார்த்து அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல அருள் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் ஏழைக்கு அல்லாஹ் அருள் செய்யலையா? ஏழைக்கும் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், பணக்காரனுக்கு தான் அல்லாஹ் அருள் செஞ்சுருக்கிறான்றது இல்லை. அப்போ ஒவ்வொருவருக்கும் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது. அதுபோன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேசத்தை அருளாக சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் எப்படி பிறர்களோடு அந்த நேசத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. இது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய சகோதரன். எப்படி இணைக்கிறாங்க பாருங்க, என்ன வார்த்தையை சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. நீ யார் யாரோன்றது இல்லை, குடும்பம் வேறையா இருக்கலாம், நிறம் வேறையா இருக்கலாம், மொழி வேறையாக இருக்கலாம், ஆனால் நாம் அனைவரும் சகோதரர்கள். எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு என்ன? சகோதரன். நான் உங்களுக்கு சகோதரன், நீங்கள் எனக்கு சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். இப்போ நான் உங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடாது, அதே போன்று நீங்கள் என்னை கெடுதல் ஏற்படுத்தணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. நாம் உங்களை பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும். அந்த ஒரு அதுதான் ஈமானுடைய உணர்வோடு ஒரு மகிழ்ச்சி. இப்போ உங்களை நான் சந்திக்கிறேன்னு வைங்களேன், வேற ஏதாவது ஒரு ஊரில் உங்களை சந்திக்கின்ற போது எனக்கு அந்த சந்தோஷம் வருமா வராதா? உங்களுக்கு அந்த சந்தோஷம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். எங்கேயாவது இருக்கும்போதும் போய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரித்து ஒரு ஒரு தோழமையை நாம் புதுப்பிக்கிறோம் என்று சொன்னால் என்ன, எதனால்? அந்த அன்புனால். அது ஈமானிய அன்பாக இருக்கின்ற போது தான் அது நிலைத்து இருக்கும். நான் தப்பே செய்திருந்தாலும் என்னை நீங்கள் நல்ல முறையில் திருத்துவதற்காகத்தான் முயற்சி செய்வீங்க. ஈமானிய அன்பு இருந்தால். மற்ற அன்பு இருந்தால் தூக்கி போட்டுருவீங்க. உதாரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு ஏற்படுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய கற்பு விஷயத்தில் ஒரு அவதூறு ஏற்படுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கோபம் வராதா? வரும் தானே. பிரியத்திற்குரிய, அதுவும் இல்லாமல் ரசூலுல்லாவுக்கு மிகவும் பிரியத்திற்குரிய ஒரு மனைவி. ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள்லேயே வயது குறைந்த ஒரு கன்னி பெண்ணாக இருந்து திருமணம் செய்தவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹுக்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அவங்கள கூப்பிடுவாங்க? ஆயிஷ்
அப்படின்னு சொல்லி ஆயிஷான்றத செல்லமா ஆயிஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம எப்படி கூப்பிடுவோம்? அதெல்லாம் கேட்காதீங்க. நம்ம எப்படி சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? நல்லதாக சேவ் பண்ணால் நல்லதாக இருக்கும். என்ன நம்ம பார்க்கும்போதெல்லாம் அது நல்ல நல்ல நிலையில் இருக்கும். சிலர்லாம் டார்ச்சருன்னு சேவ் பண்ணுவாங்க, சிலர்லாம் டெவிலுன்னு டார்ச்சர் சேவ் பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையும் டெவிலாக தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியத்தோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைக்கக்கூடியது தான் வந்தாங்க. இவ்வளவு நேசத்திற்குரிய ஒரு மனைவியின் மீது அவதூறான ஒரு விஷயம் வருது. அது ஆரம்பத்தில் அதாவது கன்ஃபார்ம் பண்ணலை, அது இல்லைன்னு சொல்லி முடியலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கொஞ்சம் விலகி இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒன்றுமே தெரியல. தன்னுடைய பெற்றோர்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. சம்பவம் என்னன்னே தெரியல, என்ன பிரச்சனைன்னே தெரியல. அவங்க அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் வித்தியாசங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சில் வித்தியாசம் இருக்குது, எல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும்? தந்தைக்கு எப்படி இருக்கும்? நம்முடைய உணர்வுகளோடு நம்ம பார்த்தா நம்முடைய மகளுடைய விஷயத்தில் ஒரு அவதூறான செய்தி ஒருத்தருக்கு வந்துருச்சு. அவர் என்ன செய்வார்? தன்னுடைய மகளை பற்றி அந்த அவதூறான விஷயத்தில் யாரெல்லாம் தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி நமக்கு இருக்கும்? கடுமையான கோபம் வரும். ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் என்று ஒரு தந்தையாக இருந்து யோசிக்கும் போது செய்வார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிஸ்தாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒன்று, அவர் ஏழ்மைக்குரியவர், ஏழ்மையான நிலையில் இருந்தவர். இன்னொன்று, அவருடைய உறவுகளில் ஒருத்தர், குடும்பத்தார்களில் ஒருத்தர். அதனால் அவர் உதவிகளை செய்து கொண்டு இருந்தார். உச்சக்கட்ட அபூபக்கர் அவங்களுடைய கோபத்தை பாருங்களேன். இனிமேல் நான் அவருக்கு உதவி செய்ய மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. போய் அடித்து அப்படியெல்லாம் செய்யலை. நான் என்ன செய்ய மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் என்று அவர் தன்னுடைய உதவியை நிறுத்துகிறார். இது நாம் ஒரு மனிதனாக பார்க்கின்ற போது, ஒரு தந்தையாக பார்க்கின்ற போது சரிதானே நம்ம இவ்வளோ தான் முடிவு எடுத்தாரா, இன்னும் வேறு ஏதாவது முடிவு எடுத்துருக்கலாமே அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம். அல்லாஹ் காப்பாற்றும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனத்தை? நீங்கள் மன்னிக்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீங்கள் பெறுவதற்கு விரும்பலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். கோபப்படுறது நியாயமான ஒன்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபரை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவரை மன்னித்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்பதை அங்கே உணர்த்துறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொன்ன அந்த விஷயத்தை வாபஸ் வாங்குறாங்க. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும் என்று அவரை மன்னிச்சு விடுறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு ஏன் இந்த நிலை வருது? எதனால் ஏற்பட்டது? அப்போ ஈமானுடைய பாசம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கின்ற போது அதுக்கு மாறாக போகாது. அந்த ஈமானுடைய உணர்வோடு போகின்ற போது ஒருவர் தவறே செய்திருந்தாலும் அவரை அந்த கோணத்தில் பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்களே தவிர மற்ற மக்கள், ஈமான் இல்லாத மக்கள் பார்ப்பதை போன்று ஒருவர் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அப்போ இந்த நிலையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏதாவது ஒன்று தப்பாக சொல்லியிருந்தாங்கன்னா உடனே அதை பெரிய ஒரு இஷ்யூவாக நம்ம ஆக்கிக்கிறோம். அதெல்லாம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி நமக்கு ரொம்ப வசதிகளும் இருக்குது. ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டால் போச்சு, இன்டர்நேஷ்னல் லெவலில் நியூஸ் என்ன செய்யும், அப்படியே பரவும். ஒரு செய்தி உண்மையா இல்லையான்னு கூட நம்ம பார்க்க முடியாது. உண்மையா இல்லையான்றது கூட ஆராய்ச்சி செய்கிறதில்ல. வரக்கூடியதெல்லாம் அப்படியே நம்ம அப்படியே ஃபார்வர்ட் பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ ஒரு சகோதரனுடைய விஷயத்தில், அவருடைய மான விஷயத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவருடைய மானம் என்பது நமக்கு புனிதமாக்கப்பட்ட ஒன்று. ஒருத்தருடைய குறைகளையும் ஒருத்தருடைய குற்றங்களையும் பரப்புவதற்கு நமக்கு என்ன அனுமதி இருக்குது? நாம் பரப்பாமல் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய குற்றத்தை பரப்பாமல் இருப்பான். அதுதான் நம்ம பெரிய மலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அனைவரும் மலக்குகள் கிடையாது, மனிதர்கள் தான். இன்றைக்கு தவறை நான் செய்யவில்லை, நாளைக்கு அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் என்று எந்த உத்தரவாதமும் நமக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கு ஒருத்தர் அந்த தவறை செய்திருக்கிறார், அதனால் அவரை நாம் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக பார்த்து வெறுத்து நாம் நம்மை தூய்மையாக்கி கொண்டு நான் நல்லவன்றதை காட்டி அவர்கள் மோசமானவர்கள் என்று பரப்பக்கூடிய விஷயம் என்பது மிக மோசமான ஒன்று. எனவே இதெல்லாம் இன்றைக்கி
ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கிறதுனால, வாட்ஸ்அப்பெல்லாம் இருக்கிறதுனால மிக அதிகமாக செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று நம்ம கூடும்போதெல்லாம் ஒருத்தரை பற்றி பேசுவது, அவர்களுடைய தவறுகளை பற்றி பேசுவது, அது உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ச்சி செய்யாமல் பரப்புவது, இது போன்ற நிலைகள் இருக்கிறது. இது நிச்சயமாக தவறான ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன், அவர் எந்த நீதியிலும் அவருக்கு அநியாயம் செய்ய மாட்டார், கைவிடவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீமின் மீது இருக்கக்கூடிய அந்த நேசம், அதே நேரத்தில் ஒரு முஃமின் அல்லாதவர்கள் முஃமினாக இருக்கின்ற போது நம்ம நேசம் காட்டணும். முஃமின் அல்லாதவர்களாக இருந்தால் வெறுப்பை தான் காட்டியாகணும், அங்கே நேசம் அப்படின்றது இருக்காது. அதே நேரத்தில் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலையும் இருக்குது, நேசமும் இருக்கணும், வெறுப்பும் இருக்கணும். இது யார் என்று சொன்னால் முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள், ஆனால் அவர்கள் சில தவறுகளை செய்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவர் அப்படியே வெறுக்கக்கூடாது, அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளில் மட்டும், அதில் மட்டும் நாம் வெறுப்பை காட்டணும், மற்ற விஷயங்களை நம்ம வெறுப்பு காட்டவங்களா இருக்கக்கூடாது. இப்படி முஸ்லீம்களை நேசிக்கக்கூடிய விஷயத்திலும் 3 வகையாக பிரிக்கிறாங்க. முழுமையாக நேசிக்கணும், முழுமையாக வெறுக்கணும், நேசமும் இருக்கணும், வெறுப்பும் இருக்கணும் என்று சொல்லுகின்ற போது, ஒரு முஃமின் என்று சொன்னால் முழுமையாக, முஸ்லீம் என்று சொன்னால் அவர் முழுமையாக நேசிச்சே ஆகணும். வெறுக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய காரணம் மட்டும்தான் இருக்கணும். அது இல்லைன்னா அவர் கண்டிப்பாக நேசிச்சே ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி, எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் தோற்றம் எப்படி இருந்தாலும் சரி. வெறுப்பு என்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை உற்ற நேசர்களாக நம்ம ஆக்கவே கூடாது. அல்லாஹ் அதை நம்ம தடுக்கிறான். அது முஃமின் அல்லாத, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கின்ற போது அவர்களை உற்ற நேசர்களாக நாம் ஆக்க முடியாது. இரண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலை, முஸ்லீமாக இருக்கிறார் ஆனால் அவர் பாவியாக இருக்கிறார், முஸ்லீமாக இருக்கிறாரு ஆனால் தவறுகளை செய்யக்கூடியவராக இருக்கிறாருன்னா அவர் நல்ல விஷயங்களில் நாம் நேசம் காட்டணும், தீய விஷயங்களில் நம்ம வெறுப்பை காட்டக்கூடியவங்களாக இருக்கணும். இது நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கின்ற போது நம்முடைய நேசமும், நம்முடைய பாசமும், நம்முடைய கோபமும், நம்முடைய வெறுப்பும் ஒருவர் மீது ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனுடைய அளவுகோல் என்ன? எதை வைத்து நான் நேசிக்கிறேன், எதை வைத்து நான் கோபம் கொள்கிறேன், எதை வைத்து நான் இணைந்து இருக்கின்றேன், பாசத்தோடு இருக்கின்றேன், எதை வைத்து நான் வெறுப்போடு அடுத்தவர்களை நம்ம குறைத்து மதிப்பிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்விலே சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய உள்ளங்களையும் ஒன்றிணைப்பானாக, நம் அனைவர்களையும் பாசத்துக்குரியவர்களாக, நேசத்துக்குரியவர்களாக ஆக்குவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாசம், நேசம் கொள்ளக்கூடியவர்கள் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க, ஒரு உடலை போன்றவர்கள் என்று. அப்போ ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவரை சார்ந்தவராக இருக்கிறார், தன்னுடைய உடலை போன்று அவர் இருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க இந்த உதாரணத்தை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அந்த ஈமானுடைய பாசத்தோடு பழகக்கூடியவர்களாக, அரவணைத்து வாழக்கூடியவர்களாக, பிறர்களுடைய தேவைகளை புரிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்களாக, பிறர்களுக்கு அதிக உதவிகளை செய்யக்கூடியவர்களாக, ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பை தரக்கூடியவர்களாக, தவறான காரியங்களிலிருந்து விலகக்கூடியவர்களாக, பிறர்கள் மீது புறம் பேசக்கூடியவர்களாகவும், அவதூறு சொல்லக்கூடியவர்களாகவும், குறைகளை சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த நிலையை மாற்றி பாசத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.